ஒரு பெரிய பேராசிரியர். அந்த பேராசிரியர் அந்த ஒரு குறிப்பிட்ட கல்லூரியிலிருந்து பணி நிறைவும் பெற்றுட்டாரு. ஆனா அவர் இருக்கும் போதே வந்து அங்க படிக்கணும்னு ஆசைப்பட்ட குழந்தைக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தா அந்த பேராசிரியர் அந்த கல்லூரியில இல்ல, அவர் பணி நிறைவு பெற்றுட்டாரு. இந்த குழந்தைக்கும் அந்த கல்லூரியில இடம் கிடைக்கல. அவன் வேற ஏதோ ஒரு கல்லூரியில கிராமத்துல இருந்து வந்து சேர்ந்த ஒரு குட்டி பையன் வந்து சேர்ந்தாச்சு. இவரை பாக்குறதுக்காக 2வது நாளே ஓடி வரான். வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட சொல்றான், நீங்க இந்த கல்லூரியில பணிபுரியும் போது நான் உங்ககிட்ட படிக்கணும்னு நினைச்சேன், உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், உங்க மாணவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னால முடியல, எனக்கு ஒரு வேறொரு கல்லூரியில தான் இடம் கிடைச்சிருக்கு, ஆனா ஒரே ஒரு உதவி நீங்க எனக்கு பண்ணணும். என்ன அப்படின்னா, நான் வேர் விடுற வரைக்கும், எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற வரைக்கும் நான் உங்க வீட்டுக்கு வந்து போகலாமா, ஒத்துக்குவீங்களா, என்னுடைய சந்தேகங்களை உங்ககிட்ட கேட்கலாமா? அவர் சொல்றாரு, இதை விட பெரிய சந்தோஷம் ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியருக்கு என்ன கிடைக்கும்? குழந்தை வந்து நீயே கேட்கிற, நாங்களா கொடுக்கும் போது வேண்டான்னு சொல்ற குழந்தைங்க அத்தனை இருக்கும்போது நீயே வந்து கேட்கிற, மாலை 6 to 7 மணி வரை உனக்காக ஒதுக்கி வைக்கிறேன், நீயா பார்த்து இல்ல சார் இன்னைக்கு என்ன வர முடியாதுன்னு முன்னாலே சொன்னா மட்டும்தான் நான் வெளியில போவேன், அதற்கப்புறம் வர இவருக்கு தெரிஞ்ச எல்லாவற்றையும் அந்த குழந்தை படிக்கிறான். 1 மாதமாச்சு, 2 மாதமாச்சு, 3 மாதமாச்சு, 4வது மாதமும் ஆயிடுச்சு. 6வது மாதம் வரும்பொழுது இவனுடைய வருகை கொஞ்சம் குறையுது. வந்து உட்கார்ந்தாலும் ஒரு மாதிரி கவனம் இல்லாத மாதிரி பரபரப்பாகவே இருக்கான். ஆசிரியர்களுக்கு இது உடனடியாக தெரியும். உடல் மொழி அப்படின்னு சொல்வீங்க இல்லையா, அம்மாக்களுக்கு புரியற மாதிரி அப்பாக்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அம்மாக்களுக்கு புரியும், ஆசிரியர்களுக்கும் உடனடியா புரிஞ்சிடும். வந்து உட்காந்து ஒரு தடவைக்கு 4 தடவை நெளிஞ்சாலே எங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்போம். இல்லைன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுவோம். ஏன்னா உங்க கண்ணை பார்த்த அடுத்த நிமிடம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா, என்ன கவனிச்சுட்டு இருக்கீங்களாங்கிற வித்தியாசம் எனக்கு தெரியும். இப்படியே பார்த்துட்டு இருந்தா கவனிச்சதா அர்த்தம் கிடையாது. இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன தாண்டியும் பார்த்துட்டு இருக்கீங்க, பின்னால் இருக்கிற ஸ்கிரீனை தாண்டியும் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கு பின்னால் இருக்கிற மரத்தை தாண்டியும் பார்த்துட்டு இருக்கீங்க, பார்த்து போன ஜென்மம் வரைக்கும் போயிடும். சில குழந்தைங்க அப்படியே போய் போன பிறவியில் எங்கே இருந்தேன், யாராக இருந்தேன்னு நினைக்கிற குழந்தைங்க கூட உண்டு. இப்ப இந்த கண்ணை பார்த்தோன்னா அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் குழந்தை ஒவ்வொரு நாளும் வரது குறைந்து வாரத்துக்கு ஒரு தடவையா வரான். அப்புறம் வரதை நிறுத்தியாச்சு. இருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. பெற்றோர் கூட தேடி போக மாட்டாங்க, ஆசிரியர்கள் பெரும்பாலும் ஆட்களை விட்டு அனுப்பிடுவாங்க, எங்க காணோம் ஏன் வரல அப்படின்னு தேடி கண்டுபிடிக்க. இவருக்கு அவனை பத்தி வேற எதுவும் தகவலும் தெரியாது. அவனுக்கு சொல்றதுலயே தான் இவருக்கு பெரிய மும்முரமா இருந்தாரே தவிர அவனை பற்றி கேட்கறதுல இவருக்கு கவலையே படல. ஒரு 5-6 பேர்கிட்ட விசாரிக்கிறாரு, இப்படி என் வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தை அவன் எங்க இருக்கான், என்ன ஏது, இப்போ கல்லூரி விடுதலை தானே இருக்கான் எல்லாம் கேட்கிறாரு. இல்ல அவன் கல்லூரி விடுதலை இல்ல, இப்ப தனியாக அறை எடுத்துட்டு யாரோடய தங்கியிருக்கான். அப்போ அவர் நினைக்கிற, ஐயோ சரி ஆகலையே, அதற்கு ஆகலையே, இன்னும் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்றோம், எம்இ பண்றோம், எம்ஏ பண்றோம், எம்எஸ்சி பண்றோம் அப்படின்னு வரும்பொழுது பட்டதாரி ஆனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சிடும். 20 தாண்டிட்டோம் அப்படின்னா எங்க வழுக்கும்னு தெரியும். அதற்கு முன்னாலே ஐயோ கையை பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி அவனுடைய விலாசம் எங்கன்னு தேடுறாரு. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, பனியும் இறங்க ஆரம்பிச்சாச்சு. அப்படிப்பட்ட இடத்துல ஊருக்கு வெளியில ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டை தேடி போயிடுறாரு. வெளியில பார்த்தா நிறைய செருப்புகள் இருக்கு. இவருக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கதவை தட்டுறாரு. தட்டும் போது எப்பொழுதும் இவரை சந்திக்கக்கூடிய அதே குழந்தை தான் வந்து கதவை திறக்கிறான். அதிர்ந்து போயிடுறான். சார் நீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஆமாப்பா நகரு அப்படின்னு உள்ள வராரு. உள்ள வந்து பார்த்தா இவருக்கு யாரு கூட எல்லாம் இந்த குழந்தை சேர்ந்துருவானோன்னு அச்சப்படுறாரோ அந்த குழந்தைகள்லாம் அங்க உட்கார்ந்துருக்கு. பல கல்லூரிகள் பல இடங்கள்ல இருந்து வந்து படிக்கிற குழந்தைங்க எல்லாமே ரூம் எடுத்து தங்குறோம் அப்படிங்கிற ஒரு உரிமையில வந்திருக்கு. தேவையில்லாத பழக்கங்களுக்கு அவங்க ஆட்படுத்தப்பட்டாச்சு அப்படிங்கறது அங்க கிடக்கக்கூடிய பாட்டில்களையும் அதையும் பார்க்கும்போது இவருக்கு தெளிவா தெரியுது. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனதுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சிருந்தானா தாண்டி போயிருப்பானே அப்படின்னு பார்த்தா அங்க அடுப்பு ஒரு 10 விறகு வச்சு ஒரு கேம்ப் ஃபயரை வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. ஏன்னா பயங்கரமான குளிர் வேற. அதுகிட்ட அப்படியே குளிர் காஞ்சிட்டு அப்படியே ஆடிட்டு பாடிட்டு இவரை பார்த்த உடனே மற்ற குழந்தைங்களுக்கு ஒரு கிண்டலான ஒரு புன்னகை. பார்த்து பத்திரமா கோழி காப்பாத்துற மாதிரி காப்பாத்திட்டு இருந்தீங்க, கொஞ்சம் நாங்க அடிச்சுட்டு வந்துட்டோம் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்போட இருக்கு. இவர் ஒன்னும் பேசுறதுல அந்த பையன்கிட்ட என்னடா வந்துட்டேன்னு கேட்கறது இல்ல. நேரா போறாரு. போனா அந்த விறகுகள் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிற விறகுல இருந்து ஒண்ணு எடுக்கிறாரு. எடுத்து வெளியில கொஞ்ச நேரம் வைக்கிறாரு. அணைஞ்சு போயிடுது. அது மறுபடியும் கொண்டு வராரு. பக்கத்துல வந்தோடனே கப்புன்னு பிடிச்சிருது. அதை வச்சுட்டு அவரு வரேன்பா அப்படின்னு சொல்லி வெளியில வந்துடுறாரு. அடுத்த நாள் இந்த பையன் ஓடி வரான் வீட்டுக்கு வந்தோடனே அவர் கேட்கிறாரு. ஒன்னும் கேட்கல, ஏன் வரல என்ன ஏது எதுவும் கேட்கல, வாப்பா அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், மன்னிச்சுக்கோங்க சார், நான் ஒண்ணுமே பேசலையே உங்ககிட்ட, நேத்து வந்தேன், இல்ல நீங்க பண்ணதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். என்ன பண்ணேன் நானு, எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த அடுப்புல இருந்து ஒரே ஒரு கொள்ளி எடுத்து நகர்த்து வச்சிங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது அணைஞ்சு போச்சு, மறுபடியும் கொண்டு போனோன்னு அதை பிடிச்சிருச்சு.
நான் என்னப்பா சொன்னேன் அதுல? எந்த வட்டத்துக்குள்ள இருக்கியோ அவங்களுடைய பண்பு மட்டும்தான் உனக்கு வரும் அப்படிங்கறத சொல்லாம நீங்க சொன்னீங்க. என் கூட இருந்த பொழுது என்னுடைய பண்புகள் எல்லாம் என்னால உங்ககிட்ட கொடுக்க முடிஞ்சது. ஆனா தேவையில்லாத வட்டத்துக்குள்ள போய் நீ உட்கார்ந்த உடனே அவர்கள் எரியும் போது நீயும் எரியக்கூடிய தன்மையில் இருப்ப. அதை விட்டு வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா உன்னுடைய பண்பு மறுபடியும் மாறிடும். இதை நீங்க சொல்லவே இல்லை சார், நீங்க இதை செஞ்சீங்க. குழந்தைகளும் பெற்றோரும் இருக்கக்கூடிய இந்த சபையில நான் சொல்றேன், உள் வாங்கிக்கோ. மறுபடியும் தேதியை நான் சொல்லிட்டே இருப்பேன். 28/11/2022 இன்னைக்கு மனதுல நீ பொறிக்கக்கூடிய இந்த தேதி 4 வருடம் கழித்து, அப்பொழுதும் ஒரு நவம்பர் மாதம் வரும், அப்போ ஒரு 28ஆம் தேதி வரும். ஆனா 4 வருடங்கள் இடையில இந்த விரலெடுக்க வழியா வழிஞ்சு போயிருக்கும். 8 செமஸ்டர்ஸ் நீ முடிச்சிருப்ப. எத்தனை கையில உனக்கான ஆஃபர்ஸ் இருக்கு, எத்தனை பேர் சுயமாக தொழிலில் இறங்க வேண்டும் நினைக்கிறீங்க. இது அத்தனைக்கும் எந்த வட்டத்துக்குள் எரியக்கூடிய ஒரு நெருப்பு குச்சியாக நீ இருக்க, விறகாக இருக்கங்கிறத பொறுத்து இருக்கு. உன்னுடைய ஆசிரியர்கள் பக்கத்திலையும் கல்லூரி வளாகத்திற்குள்ளேயும் இருக்கும் பொழுது தடுமாறுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அது எதையுமே இங்க பார்க்க முடியாது உங்களுக்கு. ஆனா தடுமாறுறதுக்கான வாய்ப்பு எங்க வரும் அப்படின்னா கண்டிப்பாக வெளியில போகணும். அடுத்தது, கல்லூரி உங்களுக்குன்னு ஒரு உடைக்கான நாகரிகம் கொடுத்துருக்கும். நான் அதை உடை நாகரிகம்னு தான் சொல்றேன். திரைப்படங்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய கல்லூரி மாணவர்களாக வரக்கூடிய ஒரு குறைந்தபட்சம் 50 வயதாவது ஆன கதாநாயகர்கள் வகுப்புல வந்து உட்கார்ந்து நாங்க மாணவர்கள் அப்படின்னு நடிக்கும் பொழுது பார்த்து நீங்க எல்லாம் மெய்சிலிருந்து போகலாம். ஆனா அவர்களுடைய ஆடை அலங்காரம் அல்ல ஒரு என்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்டோடது. உங்க வயதுள்ள நபர்கள் அல்ல உங்களுக்கு வேலை தர போறாங்க, எங்களுடைய வயதுள்ள நபர்கள் உங்களுக்கு வேலை தர போறாங்க. அப்ப உங்களை பார்த்த அடுத்த நிமிஷம் இந்த குழந்தையை நம்பி என்னால் வேலை தர முடியும், இந்த குழந்தை தன் வேலையை செய்வார், அவருடைய உருவத்தை பற்றி அவருக்கு ஒரு கர்வம் இருக்கிறது, தன் ஆடையை பற்றி அவருக்கு ஒரு கர்வம் இருக்கிறது, தலைமுடியை வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவருக்கு ஒரு கர்வம் இருக்கிறது, இந்த பெண் குழந்தையை நம்பி என்னால் வேலை தர முடியும் அப்படிங்கிற உத்தரவாதம் தரக்கூடிய உருவமாக உன்னை நீ வைத்துக் கொள்ள வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பு. தாய் தகப்பன் உங்ககிட்ட சொல்லாம இருக்கலாம், ஏதோ காந்தத்தை இரும்ப வச்சு எடுக்கிற மாதிரி மண்ணில் காந்தத்தை தேய்ச்சிங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இரும்பு துகள் எல்லாம் ஒட்டிக்கும். எல்லாம் இப்படி ஒட்டாது, எல்லாம் இப்படி குத்துட்டு நிற்கும். அந்த மாதிரி தலை இப்ப வெட்டுறதுன்னு குழந்தைங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி வெட்டிட்டு அப்படி வரும்பொழுது தாய் தகப்பனுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த நிமிடம் கோவம் வரும், உங்களுக்கு ஃபேஷன் தெரியாது, உங்களுக்கு அது தெரியாது, இது தெரியாது. ஆனா ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள வரும்பொழுது அந்த பென்சில் ஜீன் மாதிரியோ பக்கம் பக்கமா கிழிஞ்ச ஜீன்ஸ் மாதிரியோ எங்கேயோ சட்டை பட்டன்கள் ஏறுக்குமாறாக இருந்து தலைவு முடி ஒரு மாதிரி இருந்து இப்படிப்பட்ட தோற்றத்தில் தான் வருவேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த தோற்றத்தோடு எனது அலுவலகத்திற்குள் நீங்கள் வர வேண்டாம் என்று நினைக்கக்கூடியதுதான் கம்பெனி. எந்த கம்பெனியாக இருந்தாலும் இடத்திற்கு ஏற்றது போல் ஆடை இருக்க வேண்டியது நாகரிகத்தின் அடிப்படை. எந்த இடத்துக்கு எப்படி உடுத்திட்டு போகணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? திரும்பி பெற்றோர்களை பாருங்க, உங்களை கொண்டு வந்து கல்லூரியில சேர்க்க வரோம் அப்படின்னா அவர்கள் வீட்டுல இருக்கிற உடையெல்லாம் இவங்க போட்டுட்டு இருக்க கூடியது. அவங்க வந்து நிற்கும் போது எப்படிப்பட்ட உடையோட வராங்க, இது என் தாய், இது என் தகப்பன், 18 வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, 18 வயசுல எனக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த முகத்தை பார்த்தா தெரியுது, அந்த கர்வத்தை பார்த்தா தெரியுது. இந்த முகத்துல இது இருந்தா மட்டும்தான் வேலைக்குள்ள போக முடியும். இல்லைன்னா வேலைக்கான வாய்ப்பு அடிப்படை தகுதியே இல்லாம போகும். ஒரு ராணுவ வீரருக்குன்னு தலைமுடி எப்படி இருக்கும் தெரியும், அவர் எப்படி உடைய உணர்த்தணும் தெரியணும். ஒரு காவல்துறையை சேர்ந்த நபர் உண்மையாக காவல்துறையில் இருக்கக்கூடியதுன்னா நடிகர்கள் காவல்துறைக்கு போற மாதிரி நடிக்கிறத நான் சொல்லவே இல்லை. உண்மையாக காவல்துறையில் இருக்கக்கூடிய பெரியவர்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த நடையுடைய பாவனையில தெரியும், அந்த மிடுக்க பார்த்தா தெரியும். ஒரு மருத்துவர்னா எப்படி இருக்கணும்னு இருக்கு, ஒரு பொறியியல் வல்லுநர்னா எப்படி இருக்கணும்னு இருக்கு. இது எல்லாமே திட்டவட்டமாக அமைக்கப்பட்டது. இடத்திற்கு ஏற்றது போல, சூழலுக்கு ஏற்றது போல பார்ப்பவர்கள் மனதில் நம்பிக்கை வருவது மாதிரி உடைய மாத்திக்கும். எவ்ரி டே திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆஸ் an engineer and not an engineering graduate. காலில் போட்டிருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ஷூ ஆகட்டும், அந்த பெல்ட் ஆகட்டும், அந்த ட்ரௌசர்ஸ் ஆகட்டும், அந்த ஷர்ட் ஆகட்டும், உன்னுடைய மிடுக்கான நடை ஆகட்டும், பார்க்குறவங்க சொல்லணும் 4 வருஷம் கழிச்சு இந்த குழந்தை போய் உட்காரக்கூடிய இடமே கம்பெனியில மிகப்பெரிய பதவியாக இருக்கும். கனவு காண்ற நபர் மாதிரி நீ வராதிங்க, நீங்களே கனவா வரணும். உங்களை பார்க்கும் போதே தெரியணும். ஐயா ரொம்ப அழகா சொன்னார் இல்லையா, உன்னுடைய பெரிதாக எடுத்துக்கோ, மேக் இட் பிக், ஆஸ்க் ஃபார் சம்திங் வெரி பிக். பாரதிட்ட சொன்னீங்கன்னா பெரிதினும் பெரிது கேள், இன்னும் பெரிது கொடு, இன்னும் பெரிது கொடு. எதை கொடு? பணத்தை இல்ல, நான் உழைப்பதற்கான வாய்ப்பு கொடு, என்னை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தோற்றத்தை கண்டிப்பாக அதற்கு பொருத்தமாக செய்யணும். மற்றவர்களுடைய கவனம் சிதறுவது போல ஆடை உடுத்தி கொண்டு வரக்கூடாது என்று பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் நினைக்கணும். உங்களை பார்த்தாலே அது தெரியணும்.
சரி, அடுத்ததுக்குள்ள வர, எந்த காரணம் கொண்டும் do not compromise with your education. கல்வியோட காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. எவ்வளவு பாசிங் மினிமம்னு கேட்க கூடாது. நம்ம பாசிங் மினிமம்காக கொண்டு 50 வாங்குற குழந்தைக்கும் அதுதான் காலேஜ் ஃபீ, கோல்டு மெடல் வாங்குற குழந்தைக்கும் அதுதான் காலேஜ் ஃபீ. காலேஜ் ஃபீல எந்த விதமானத்திலயும் உங்களுக்கு சலுகைகள் வராது. நல்ல குழந்தையாக இருந்தா ஸ்காலர்ஷிப்னு ஒரு சலுகை வரலாம். மற்றபடி தாய் தகப்பன் இந்த கல்லூரிக்கும் யூனிவர்சிட்டிக்கும் கட்டக்கூடிய அந்த தொகை இருக்கு இல்லையா, கடின உழைப்புனால வந்தது, மிக கடினமான உழைப்புனால வந்தது. உங்க அம்மா அப்பாவுக்கிட்ட இந்தா வச்சுக்கன்னு 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. உழைச்சாலே அல்லாமல் அவர்களுக்கு உங்க குழந்தைங்களை உங்களை கொண்டு வந்து இந்த கல்லூரியில சேர்த்த முடியாது. பள்ளிக்கூடத்துல வரைக்கும் ஒரு 2 யூனிஃபார்மை போட்டுட்டு மேலும் கீழும் ஓடிட்டு இருந்திருப்பீங்க. கல்லூரிக்கு வந்த உடனே கலர் ட்ரெஸ்னா ரொம்ப அதிகமா போயிடும். கலர் ட்ரெஸ் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடி தள்ளுபடிக்கு அத்தனையும் வழிச்சு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வந்து போன தீபாவளிக்கு அவங்க கூட எடுத்தாங்களான்னு தெரியாது. அம்மா ஒரு புடவை எடுத்திருந்தாங்க, சட்டையை பொண்ணு தைச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. இல்ல காலேஜுக்கு போற, காலேஜ்ல ஃபங்க்ஷன் வரும், உனக்கு தான் தேவைப்படும் அப்படின்னு. பெரும்பாலும் ஆண் குழந்தைங்க அப்பா சட்டையை போட்டா ஒரு சரியா இருக்குங்கிற நிலைமைக்கு வந்துருவீங்க. பேண்ட் மட்டும் அவரோடது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பெருசாக இருக்கும். இதுதான் வித்தியாசம். இந்த வளர்ச்சி வந்தாச்சு அப்படின்னா, பெற்றோருடைய இந்த கடுமையான உழைப்பு மனதுக்குள்ள வந்ததுன்னா, டிஸ்டிங்ஷனை தவிர வேற எதுவும் தலைக்குள்ள இருக்கக்கூடாது. 75% மேல் மட்டும் தான் நான் வாங்குவேன். இதுல மேடம் நான் ஒரு ரூரல் ஸ்கூல்ல இருந்து வரேன் மேம், கிராமத்துல இருந்து வரேன் மேம். ஏன் கிராமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி தலைமுடி வெட்டுறது அப்படிங்கறதுனுடைய லேட்டஸ்ட் ஃபேஷன் தெரியும் தானே? எந்த சட்டை போடணும்னு லேட்டஸ்ட் ஃபேஷன் தெரியும் தானே? என்ன பேண்ட் லேட்டஸ்ட் ஃபேஷன் தெரியும் தானே? கையில இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு போன் உலகத்தையே கொண்டு வந்து உள்ளங்கையில வச்சிருச்சு தானே? அப்போ உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் தேடி தேடி எடுக்கலாம். உண்மையா தேட வேண்டியது என்ன தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய 1500 பேரோட நீங்க போட்டி போடல. உங்களை மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டோடையும் போட்டி போடுறீங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ல இருக்கிற குழந்தைங்களோட போட்டி போடுறீங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவில இருக்கக்கூடிய அத்தனை இன்ஜினியரிங் காலேஜ்ல உள்ள அத்தனை குழந்தைங்களோடையும் போட்டி போடுறீங்க. அதையும் தாண்டி கொஞ்சம் கூட கவனமா பாத்தீங்க அப்படின்னா, அது அமெரிக்கால இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, நியூசிலாண்டாக இருந்தாலும் சரி, எந்த உலகத்தினுடைய எல்லா கல்லூரிகளையும் 9 வயசு உள்ள குழந்தைங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன படிக்கிறாங்களோ அவங்களோட தான் உங்களுடைய போட்டி.